உச்சநீதிமன்றத்தில் நியமிக்கப்பட்ட ஆரம் லோதா கமிட்டி இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு என்னென்ன பரிந்துரைகளை கூறியது என்பதை தற்போது பார்க்கலாம். IPL சூதாட்ட விவகாரத்தை தொடர்ந்து இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தில் செய்யப்பட வேண்டிய நிர்வாக சீர்திருத்தம் குறித்து ஆராய்ந்து அறிக்கை அளிக்கும்படி ஆரம் லோதா கமிட்டிக்கு உச்சநீதிமன்றம் கடந்த ஆண்டு உத்தரவிட்டது. அதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி ஆரம் லோதா, அசோக் பான், ரவீந்திரன் ஆகிய 3 பேர் அடங்கிய குழுவினர் பல்வேறு கட்ட ஆய்வுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் கடந்த ஜனவரியில் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்தனர். அரசியல்வாதிகள் மற்றும் அரசு பதவிகளில் இருப்பவர்கள் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தில் அங்கம் வகிக்கக்கூடாது என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. கிரிக்கெட் அமைப்பில் எந்த ஒரு நபரும் ஒரு பதவிக்கு மேல் வகிக்கக்கூடாது என்றும் லோதா கமிட்டி பரிந்துரை செய்தது. கிரிக்கெட் அமைப்பில் ஒரு நபர் தொடர்ச்சியாக 2 முறைக்கு மேலும் அதிகபட்சமாக 3 முறைக்கு மேலும் பதவி வகிக்கக்கூடாது என்றும் 70 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எந்த பதவியிலும் இருக்கக்கூடாது என்றும் லோதா கமிட்டி தனது அறிக்கையில் பரிந்துரைத்தது. அத்துடன் IPL மற்றும் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு தனித்தனியே நிர்வாக அமைப்பு இருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஒன்றுக்கும் மேற்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்களை கொண்டுள்ள மாநிலங்களில் ஒரு சங்கத்திற்கு மட்டுமே தேர்தலில் வாக்களிக்கும் உரிமை வழங்குவது என்றும் கூறப்பட்டுள்ளது. தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தை கொண்டுவருவது தொடர்பாகவும் சூதாட்டத்தை சட்டப்பூர்வமாக்குவது பற்றியும் ஆரம் லோதா கமிட்டி பரிந்துரை செய்திருந்தது.